ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வான் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் லீலாதேவி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கல்யாணி நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு, அது இல்லாமல் ஒரு 6 ஏக்கர் தோட்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய அப்பாவும் கவர்மெண்ட் ஜாபுங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 2 அக்காங்க. ஸோ அக்காங்களுமே கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் கவர்மெண்ட் ஜாபாக வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் ஓகே, நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் வேணாங்க. அதாவது இவங்களே நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதுனால ஒரு டிகிரி ஆனால் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. படிச்சிருந்தாலும் வேலை ஏதாவது இல்லைன்னா கூட நாங்கள் பிஸ்னஸ்க்கு ஏதாவது ரெடி பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களோட 2 அக்காவையும் ரொம்ப தூரத்தில் வெளிநாட்டில் கட்டி கொடுத்துறதுனால இவங்கள வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா புஷ்பா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கல்யாணி நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேன்சி ஸ்டோர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியிருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா, ஒரு தம்பிங்க. ஸோ எல்லோரும் திருமணமாகி அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இது இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி தவறிட்டதான்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டதாகவும், ஸோ இவங்க அம்மா தான் இவங்க கூட துணையாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால திருமணத்துக்கு பிறகு எங்கள் அம்மாவும் என் கூட தான் வருவாங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்கிற மணமகனாக தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகனுக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.